எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ். சீமென்ஸ் சைட்லேருந்து ஒரு அப்டேட்டு. ஆக்சுவலி நம்ம பெங்களூரில் ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க இல்லைங்களா, இம்பேக்ட்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அதில் சீமென்ஸோட நான் ஒரு டிஸ்கஷன் பண்ணதில் எனக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்னென்னா, இவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து எல்லாேருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ பீனியா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் நியர்பை எங்கே இருக்கிறவங்களோ ஈவினிங் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் மிஷினில் உங்களுக்கு ஜாஸ் போரிங்லேருந்து இல்லைன்னா இப்போ எல்லாமே வந்து ஒரு ஃபுல் மிஷினை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட கண்ட்ரோலரை வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இது நீங்கள் வேறு இடத்துலேருந்து வந்து அட்டன் பண்ணாலும் ஒரு 6 days கிளாஸு. ஸோ ஃபுல் டே அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு 6 days வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து QR கோட் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ஸ்கேன் பண்ணலாம், என்ன டீட்டெயில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ சிஎன்சி மிஷின் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். அதுவும் சீமென்ஸ் வச்சுருந்தாங்கன்னா, ஆல்ரெடி யாரும் வச்சுருக்கீங்கன்னா, இது யாரும் சொல்லித்தரணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் நேராக போய் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. பண்ணி நேராக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன சொல்லித்தராங்கன்னா, சிஎன்சி டர்னிங், ஆப்ரேஷன் அண்டு ப்ரோக்ராமிங். டர்னிங்கில் வந்து டர்ன் மில்லும் கவர் ஆகும். ஸோ சினுமரிக் 828D 840DSL இது ரெண்டுமே ஒரே மாதிரி சாஃப்ட்வேர் தான். கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த 840DSLல இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ 828Dயும் வந்து இப்போ காமனாக எல்லாம் லோ பட்ஜெட் மிஷின்ஸில் அது யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக DMG இந்த மாதிரி போகும்போது 840D வரும். மில்லிங் ஆப்ரேஷன் அப்படின்னா இது வந்து VMC சைடு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ரெண்டுமே இருக்குது. கோர்ஸ் ஃபார்மட் 6 days ட்ரைனிங் கண்டினியூஸாக போனீங்கன்னா 6 days வந்து ட்ரைனிங் இருக்குது. 3 மணிலேருந்து 6 மணி வரையும், மண்டே டு சாட்டர்டே கோர்ஸ் ஷெடியூல். அடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன கேட்குதுன்னா, ஓகே, நேமு, மெயில் ஐடி, கம்பெனி நேமு. ஓகே, கம்பெனி நேமும் உங்களோட நம்பர் அவ்வளோதான் கேட்குது. ட்ரைனிங் வந்து டர்னிங் வேணுமா, மில்லிங் வேணுமா, என்ன மெசேஜஸ், என்ன ரிலேட்டடான கம்பெனி, அவ்வளோதான். ஜஸ்ட் சென்ட் பண்ணால் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி வருது. நெக்ஸ்ட்டு ஜனவரியில் ஜாயின் பண்ணுறீங்களா, பிப்ரவரியில் ஜாயின் பண்ணுறீங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. அவங்க ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ என்ன, ஹூ கேன் என்ரோல், யாரெல்லாம் வந்து ட்ரைனிங்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம்? சிஎன்சி ஆப்ரேட்டர்ஸ், டிப்ளமோ, ITI படித்தவங்க, 10th ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். வாட் ஆர் த பெனிஃபிட் இன் த கோர்ஸில் வந்து ஆன் ஜாப் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வித் ஈவினிங் ட்ரைனிங் செஷன். அதாவது ஜாபுக்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து இதை அட்டன் பண்ணலாமா. ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அண்ட் ஆன் சிஎன்சி மிஷின் அண்ட் ரிலேட்டட் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். சிஎன்சி மிஷினில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தராங்க, ரொம்ப முக்கியமானது. சர்டிஃபிகேட் தராங்க. நீங்கள் எங்கேயாச்சும் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எனக்கு உங்களுக்கு சீமென்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டால் இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் காமிக்கலாம். குவாலிட்டி ஃபார் த பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் சிஎன்சி ஆப்ரேஷன் அண்ட் ப்ரோக்ராமிங். உங்களுக்கு ப்ரோக்ராமிங் சொல்லித்தராங்க, ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் சொல்லித்தராங்க. காஸ்ட்டு கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. வாட் ஆர் த ஹைலைட்ஸ், ஃபண்டமெண்டல் அண்ட் டர்னிங் மில்லிங் மிஷின்ஸ் எப்படி வேலை செய்யுதுங்கிறது உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்புறம் நாமென்க்ளேச்சர் ஆஃப் சிஎன்சி மிஷின்ஸு. ஸோ அடுத்து லோடிங் டூல்ஸ். உங்களுக்கு இது கூட சாஃப்ட்வேர் மட்டும் சொல்லித்தரல, உங்களுக்கு மிஷினில் எப்படி டூல் லோட் பண்ணுறது, ஜாஸ் எப்படி லோட் பண்ணுறது, ஜாஸ் போரிங் பண்ணுறது கூட சொல்லித்தராங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு சிஎன்சி மிஷினில் வச்சு உங்களுக்கு சொல்லித்தராங்கன்னு நினைக்கிறேன். சீமென்ஸ் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர், எப்படியெல்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம்னால் நாங்கள் சைக்கிள்ஸ் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோம் அந்த மாதிரி. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சில கிளாஸஸ் எடுத்துருப்பேன். ஸோ அது எல்லாமே இன்னும் பெட்டராக அவங்க சொல்லித்தருவாங்க. G-கோடு, M-கோடு, பேசிக். ஆக்சுவலாக சீமென்ஸுக்கு வந்து G-கோடு, M-கோடு பெருசாக தேவைப்படாது. இருந்தாலும் பேசிக் தெரிஞ்சுக்கணும்னு சில பேசிக் கோட்ஸ் வந்து சொல்லித்தருவாங்க. ஏன்னா நீங்கள் வச்சுருக்க மிஷினில் ஹெட்டர் ஃபோட்டோ இருக்கும், இல்லாமல் வாங்கியிருந்தாங்கன்னா G-கோடு, M-கோட்ஸ் தேவைப்படும். ஸோ அதனால் அந்த இதுவும் சொல்லித்தருவாங்க. டூல் ஆஃப்செட்டு, வியர் கரெக்ஷன்.
ஸோ அதுவுமே உங்களுக்கு டூல் ஆப்ஸில் எடுக்கிறதுமே உங்களுக்கு சொல்லித்தருவாங்க. ஸோ எப்படி வியர் கொடுக்குறது, எப்படி அச்சீவ் பண்ணுறது, சொல்லப்போனால் ஒரு மிஷின் ஃபுல்லாக எப்படி ஓட்டுறதுனே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். மேனுவல் ப்ரோக்ராமிங் டெக்னிக், ஸோ மேனுவல் ப்ரோக்ராம் வருது. டர்னிங் அண்ட் ட்ரில்லிங், மில்லிங் சைக்கிள், அடுத்து கான்டூர். ஸோ இருக்க எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. கேடு கால்குலேஷன், இந்த கேடுங்கிறது ஒரு அப்டேட் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். சீமென்ஸ் சைடு வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா, நமக்கு வந்து கேடு ஃபைல் இருக்கு இல்லைங்களா, அதில் டிஎக்ஸ்எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிங்கன்னா அந்த கேடு ஃபைலை மிஷினுக்குள்ளே நீங்கள் உள்ளே லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து மாடல் மாதிரி அது ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஆட்டோகேடில் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் எந்த லைனை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கான்டூர் ப்ரோக்ராம் உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ முன்னாடி மாதிரி எக்ஸு கமா ஒய் இல்லை அந்த லைனை கிளிக் பண்ணி இங்கிட்ட 20 அங்கிட்டு 20, ஸோ இந்த மாதிரி வேல்யூலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த லைனை கிளிக் பண்ணி உங்களால் ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். ரொம்பவே அட்வான்ஸாக வந்துருச்சு. ஸோ அது போக த்ரெட் ரீஒர்க் பண்ணுறதுக்கெலாம் சில ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நேரில். ஸோ நீங்கள் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித் தருவாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அதே மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். சிஎன்சி மிஷின் கற்றுக்கணுன்னு முன்னாடி மாதிரிலாம் இப்போ காசு கட்டி நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நேராக போய் இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கற்றுக்குங்க. ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, வேலை கிடைக்கிறதுக்கு, வேலை தேடுறதுக்கு முன்னாடி இதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வேலை தேடுங்க. உங்களோட வேல்யூ கொஞ்சம் அதிகமாகும். தேங்க்யூ.